நீதிமொழிகள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஒரு காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம். அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அதோடு கூட வேதனை இருக்குது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகின்ற ஐஸ்வர்யத்துல வேதனை இல்லை. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். பாருங்க, பணம் இருந்தா எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம், பணம் இருந்தா நன்றாக வாழ்ந்து விடலாம் என்று அநேகர் நினைக்கின்றார்கள். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பம், முதல் ஆசீர்வாதமே பாவ மன்னிப்பு தான். பாருங்க, ஏன்னா பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேவனால ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தேவன் முதல்ல பாவத்தை மன்னிக்கிறாரு, பாவத்தை மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லா நன்மைகளையும் அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அல்லேலூயா. அப்ப பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாப்பு செய்கிற செயல்பாட்டை விட்டு ஒரு பாவி மனம் திரும்பி அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றான். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உடனே அவன் ஆசீர்வாதத்தை பெறுகின்றான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றான். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் ஐஸ்வர்யத்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தர முடியாது, தர முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வைத்து நாம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஐஸ்வர்யத்தை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வைத்து என்ன பெற்றுக்கொள்ளலாம்? ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ஐஸ்வர்யத்தை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் நாம் ஏமாற்று விடுவோம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. வசனம் சொல்லுது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19. அல்லேலூயா. பாருங்க, தேவன் கொடுக்கின்ற அந்த ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கின்ற அந்த சம்பாத்தியம் ஒரு மனுஷனுக்கு உண்டானால் அவன் அனுபவிப்பான். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவான்? அனுபவிப்பான். அதான் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியல அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான்களாக பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி குடிக்க முடியும், ஏன்னா கிட்னில பிரச்சனை. பெரிய செல்வ சீமானா இருப்பாங்க, மாடி வீடு, ஆடி காரு, கோடி பணம் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களால அரிசி இட்லி சாப்பிட முடியாது, வடை சாப்பிட முடியாது. நான் பார்த்துருக்கிறேன். பாருங்க, பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம். பாருங்க, காலையில உட்காந்து எடுத்து கடி சாப்பிட்டு இருக்கிறாரு.
நான் தூரத்துல இருந்து பார்த்தா இது எருவை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன இது சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டா, அவர் பெரிய பணக்காரரு. கேப்ப ரொட்டி எண்ணெயே ஊத்தாம, உப்பு போடாம, மிளகா போடாம அப்படியே சுட்டு எருவு மாதிரி இருக்குது. அதை கடிச்சு சாப்பிட்றாரு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களான்னு கொடுத்தாரு. கடிச்சா கடிக்கவே முடியல, வாயில டேஸ்டே ஒத்து வரும். இதை தான் டெய்லி நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. பாருங்க, அனுபவிக்க முடியல, பிரயாசத்தை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஐஸ்வர்யம் இருக்குது, அதோட கூட வேதனையும் இருக்குது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கு, வேதனை இல்ல. ஒரு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். வைக்கப்போர் பக்கத்துல நாயை கட்டி போட்டா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? அது என்ன பண்ணும், வைக்கப்போரை பார்த்துக்கிட்டே இப்படியே உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சில ஆட்கள் எல்லாமே இருந்தோம், எதுவுமே அனுபவிக்க முடியல. மாட்டை கட்டி போட்டா மாடு என்ன பண்ணிடும், வைக்கல தின்றும், தின்னு காலி பண்ணி திருப்தியா இருக்கும். நாயை கட்டி போட்டா வைக்கப்போரை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதா, ஒரு பிரயோஜனமோ இல்லை. அந்த மாதிரி தான் பாருங்க, ஒரு சில பேர் பணத்தை வச்சுக்கிட்டு, நல்ல உணவுகளை, உணவு பதார்த்தங்களை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, முடியல. ஆனா இங்க சொல்றாரு ஆண்டவர், புசிக்கவும் பங்கை பெறவும் அனுபவிக்கவும் அவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார், அனுக்கிரகம் பண்ணுகிறார். பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கின்ற தேவன், நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறாரா. எப்படி கொடுக்கிறாரா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் அனுபவிப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, இந்த பாவ மன்னிப்பு, தீமையிலிருந்து வெளியில வருவது, பொல்லாங்கு செய்கிற காரியத்திலிருந்து வெளியில வருவது, இந்த ஏமாற்றுத்தனம், இதுல இருந்து வெளியில வந்து ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகின்ற அந்த நிலைமை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபவுண்டேஷன் கிறிஸ்தவ ஜீவியத்துல. பாருங்க, ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். திரளான பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஜீவன் யாருன்னா கிறிஸ்து தான் ஜீவன், கிறிஸ்து தான் ஜீவன். கிறிஸ்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. பாருங்க, யாக்கோபுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. 2 பரிவாரங்களுடைய ஒரு செல்வ சீமானாக அவன் இருந்தான். ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவனுக்கு இல்லாததே கிடையாது. வெறுங்கையா போனா 2 பரிவாரங்களை உடையவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். சரிங்களா? இப்ப ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நைட்டெல்லாம் என்ன பண்றான், தூங்காம கர்த்தரோடு என்ன பண்றான், போராடி ஜெபிக்கிறான். இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு இருக்குதுல்ல, அப்புறம் என்ன ஆசீர்வாதம் கேட்குற அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கணும், என் அடையாளத்தை நீங்க மாத்தணும். நான் ஒரு எத்தனை நீங்க இஸ்ரவேலனா மாத்தணும், நான் ஒரு எத்தனை நீங்க இளவரசனா மாத்தணும், நான் ஒரு பாவியை நீங்க தேவனுடைய பிள்ளையா மாத்தணும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். எல்லாமே இருக்கலாம், ஆனா பாவி என்கிற நிலைமையில இருந்து அந்த ஆஸ்தியோட என்ன பண்ணுவான், பரலோகத்துக்கு போக முடியுமா? அந்த ஆஸ்தி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? முடியாது. பாருங்க, போராடுறான், போராடி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உன் பேரு என்ன? உன் பேரு என்ன? அப்ப உண்மையை சொல்றான், என் பேரு யாக்கோபு. ஏண்டா டே, உங்க அப்பாட்ட போய் என்ன சொல்லிட்டு போனேன், நான் ஏசான் மாறுவேஷம் போட்டு ஆசீர்வதிங்க சொல்லிட்டு ஏமாத்தினேன். ஏமாத்தி ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. எல்லாமே இருக்குது, அனுபவிக்க முடியல. ஏசா பின்னாடி வர்றான், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்ப அந்த ஏமாற்றுத்தனம் என்கிற காரியம் அவனுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்பட்டால்தான் அந்த 2 பரிவாரங்கள் உடையவனாக இருந்தாலும் அதை அவன் அனுபவிக்க முடியும். இந்த காலையில நான் சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கலாம்,
இல்லை கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு பொல்லாப்பிலிருந்து விடுதலை, ஒரு துன்மார்க்கத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு அவசியமாக, ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது இருக்கிறது. பாருங்க, அப்ப என்னைக்குமே கவனிங்க, மனிதன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் குறைந்துவிடும், தீர்ந்துவிடும். ஆகாருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணா, அப்பத்தையும் துருத்தில தண்ணியும் கொடுத்து அனுப்பி விட்டான். இப்ப அப்பமும் காலியா போச்சு, துருத்தில தண்ணியும் காலியா போச்சு. ஆனா தேவன் கொடுத்த அந்த நீரூற்று இன்ன வரைக்கும் ஊறிக்கிட்டே இருக்குது. இளையகுமாரன் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு பிரிச்சுட்டு போயிட்டான். திரும்பி வர்றான். ஏன் வர்றான்? சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவ்வளோ ஆஸ்தியை வாங்கிட்டு போனேல, அதை வச்சு ஏதாச்சும் அனுபவிச்சியா? இல்லை, எல்லாத்தையும் நாஸ்தி ஆக்கிட்டு பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்காம கடைசியில் அப்பா வீட்டில் வந்து நான் ஒரு வேலைக்காரனா கூட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். கவனிங்க, அப்போ மனிதனிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் அது நிலையானது கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நிலையானது, நித்தியமானது, வேதனையற்றது. வேதனையற்ற ஐஸ்வர்யம், வேதனையற்ற ஐஸ்வர்யம். வசனம் கூட இருக்கும் பாருங்களேன். எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. பாருங்க எப்படி இருப்பான். நன்மை வருவதை காணாமல் வறட்சியான வனாந்தரத்துல இருப்பான். அவன் உவர் நிலத்திலே தங்குவான், விளை நிலத்திலே அல்ல, உவர் நிலத்திலே தங்குவான். யாரு? கர்த்தரை நம்பாம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மனுஷனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் வாசிங்க. ஆனால் கர்த்தர் மேல் அடுத்து, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எங்க நாட்டப்பட்டது? அவன் எங்க? ஒவ்வொரு நிலத்துல இருக்கிறான். இவன் எங்க இருக்கிறான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஆல்ரெடி, கால்வாய்னா என்னது? ஏதோ ஒரு காரியத்திற்காக, அது நெல்லுக்கோ அல்லது ஏதோ ஒரு பயிருக்கோ தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு வரப்பு போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அது பக்கத்துல வேறு விட்டுருக்கு. அப்ப எந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அதுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. வாசிங்க. உஷ்ணம் வருகிறதை ஏன்னா ஏற்கக்கூடிய கண்டிஷன் எப்படி? எல்லாமே கூலிங்கு, எல்லாமே கூலிங்கா இருக்குது. தண்ணி பக்கத்திலேயே இருக்குது. இலை எப்படி இருக்குமா? பச்சைனா என்ன அர்த்தம்னா பசுமையாக, செழிப்பாக, ஆரோக்கியமாக, ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் பசுமை. பாருங்க, மழை பெய்யாத வருஷத்துல கூட பாருங்க, வருத்தம் இல்லாம தப்பான மிஸ்ஸே ஆகாம கனி என்ன பண்ணும்? கொடுக்கு. மரத்தை போல் இருப்பான். போதும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப கர்த்தரை நம்பி வாழ்றவன் ஆண்டவர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தரை நம்பாம வாழ்றவன் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்றதையும் இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தாவீது தேவாலயம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 24,000 தாளந்த டொனேட் பண்றானா. எத்தனை ஆயிரம் தாளந்து? 24,000 தாளந்த டொனேட் பண்றான். ஒரு தாளந்தோட மெட்ரிக் அளவின்படி கணக்கு என்னன்னா, ஒரு தாளந்தோட மெட்ரிக் அளவு என்னன்னா 35 கிலோ. எத்தனை கிலோ? 35 கிலோ. அப்ப எத்தனை டன்னு தங்கத்தை அவன் ஆலயத்திற்கு என்று காணிக்கையா கொடுக்கிறான். அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன் எப்படி இத்தனை டன்னு தங்கத்தை சர்ச்சுக்கு, கோயிலுக்கு கட்டுறதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, அவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. நான் ஆட்டுக்கு பின்னாடி இருந்தேன்,
ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கிருந்து கர்த்தர் அவனை எடுத்து அவனை ஜனத்திற்கு அதிபதியாக மாற்றி ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் இப்படிதான் இருப்பான் பாரு, இருப்பான். அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவன் உடையவனாக இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்றான் பாருங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே, அதை சொன்னேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அல்லேலூயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பாருங்க, அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்குறான். அப்போ உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாஞ்ச, உங்களுடைய தாகம், நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்கிற காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. ஐஸ்வர்யம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா பணம் தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பணம் மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது. இப்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பணம் ஐஸ்வர்யம், வியாதியில் இருக்கிறவங்களுக்கு தெய்வீக சுகம் ஐஸ்வர்யம், பிசாசு இப்படி இருக்கிறவங்களுக்கு விடுதலை ஐஸ்வர்யம், தாகமா இருக்கிறவனுக்கு என்ன ஐஸ்வர்யம், தண்ணி தான் ஐஸ்வர்யம். அதாவது என்ன தேவையோ அது பூர்த்தி செய்யப்படுது பார்த்தீங்களா, அதுதான் ஐஸ்வர்யம், அதுதான் ஐஸ்வர்யம். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும், ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்ப ஒரு சில ஐஸ்வர்யங்களை நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகின்றேன். பணம் மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது, நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்குது வேதத்துல. எல்லா ஐஸ்வர்யங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? தெரிந்து கொண்டால் தானே பெற்றுக்கொள்வீர்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? அப்ப ஐஸ்வர்யம்னா நம்ம பணம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், இல்ல நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. நான் வேதத்துல இருந்து காமிக்க விரும்புகிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. முதலாவது ஐஸ்வர்யம் ஞானம், அறிவு. எல்லாம் சொல்லுங்க, ஞானம், அறிவு. இதுதான் ஐஸ்வர்யம். இது ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? ரொம்ப முக்கியம். பாருங்க, ஞானம் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஞானம் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண முடியாது. பாருங்க, ஞானம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாருங்க, நீதிமொழிகள் 4:7. நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உட்காந்து ஞானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, புத்தியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஞானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புத்திமதியை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஞானம் ரொம்ப முக்கியம், புத்திமதி ரொம்ப அவசியம். பாருங்க, ஞானம் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எளிதாக சுதந்திரித்து கொள்ள முடியாது. கொஞ்சம் போராடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் போராடி வேஸ்டாகவும் போயிடும், பிரயாசப்பட்டு பலனை அனுபவிக்க முடியாம போயிடும். ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் ஞானம் அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஞானம் அவசியமா இருக்குது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 10. ஒரு காரியத்தை செவ்வையாக என்றால் முறையாக, சீராக, சிறப்பாக, அருமையாக, வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்றால் எது பிரதானம்?
ஞானம் தான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்றீங்களோ, இல்ல குடும்பம் நடத்துறீங்களோ, அல்லது ஊழியம் பண்றீங்களோ, அல்லது என்ன காரியங்கள் செய்யறதாக இருந்தாலும் ஞானத்தோடு என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி ஞானத்தோடு செய்யலை அப்படின்னா என்ன உதாரணம் இங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இரும்பு ஆயுதம், இரும்பு ஆயுதம்னா என்னன்னா, ஒரு ஒரு கோடாரியோ ஒரு கத்தியோ, கோடாரியோ வச்சுங்களேன், ஒரு இரும்பு ஆயுதம் கோடாரி, அது மழுங்கலா இருக்கு, தீட்டப்படாம இருக்கு. எப்படி இருக்குது? தீட்டப்படாம மழுங்கலா இருக்கு. சரிங்களா? அத கொண்டு போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஈஸியா வேலை முடிப்பீங்களா? ஏன்னா தீட்டல. அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதா இருக்கும். நேரம் போகும், உங்களோட உடல் உழைப்பு போகும், பணம் போகும், எல்லாம் பெட்ரோல் போகும், எல்லாமே வெயிட்டும் போயிடும். அலைஞ்சு நாயா திரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம பாருங்க. ஞானமா என்ன பண்ணணும்? செயல்படணும். ஞானமா செயல்படணும். ஞானம் இல்லாம நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்துல நம்ம தோத்து போயிடுவோம். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 2 வேலையால ஒரு எஜமான் கூப்பிடுறாரு. 2 வேலையால ஒரு எஜமான் கூப்பிடுறாரு. உங்களுக்கு முன்பதாக ஒரு 10 மரம் இருக்குது. ஆளுக்கு 5 மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெட்டிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஆளுக்கு என்ன பண்றாரு, 5 மரத்தை கொடுக்குறாரு, இன்னொரு ஆளுக்கு 5 மரத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? இப்ப ஒரு ஆள் என்ன பண்றாரு, விறுவிறுன்னு சொன்ன உடனே போய் கோடாரியை போய் நல்லா தீட்டிட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, கோடாரியை தீட்டு முதல்ல போய் என்ன பண்ணணும், பணத்தை வாங்கணும்டா சொல்லிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறார். இவர் நல்லா கோடாரி நல்லா ஷார்ப்பாக்கி பதமாக்கிட்டு இவர் இப்போ என்ன பண்றாரு, ஈஸியா மரத்தெல்லாம் 5 மரத்தை ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் வெட்டிட்டு போயிட்டாரு. இவர் ஒரு மரத்தையே 3 மணி நேரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறார், வெட்ட மாட்டேங்குது. அப்படியே இழைச்சி கீழே அப்படியே சொனங்கி உழுதுட்ட, தண்ணியை ஊற்றி தெளிச்சு எழுப்புறாங்க. எந்திரியா மரத்தை வெட்டுற, நீ மரம் மாதிரி சாஞ்சி கிடக்குற, வெட்டின மரம் மாதிரி. பாருங்க, ஞானம் பிரதானம், ஞானமே முக்கியம். ஞானத்தோடு எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு ஞானமா, அதுக்கு தான் வார்த்தையை என்ன பண்ணணும், வார்த்தையை கேட்க ஞானம் உண்டாயிரும். வார்த்தையை கேட்க ஞானம் உண்டாயிரும். ஞான அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அவருடைய வசனம் ஞானம். அது பேதையை உணர்வு உள்ளவனாக மாற்றுகிறது, ஞானவானாக மாற்றுகிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரியுமா? பைத்தியங்களை ஞானவானா மாத்திருவாரு. எத்தனை சொல்றீங்க நாங்கெல்லாம் பைத்தியம் அப்படின்னு? நான் பைத்தியம் தான், நீங்களும் பைத்தியம் தான். பைத்தியத்தை தான் இப்ப ஞானவானா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, சாலமோன் ஞானத்தை கேட்கிறான். என்னத்தை கேட்கிறான்? ஞானத்தை கேட்டோன்னு ஆண்டவர் வந்து ஞானத்தை மட்டும் கொடுக்கல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன பண்றாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாரு. அப்ப ஞானத்துக்குள்ள என்ன இருக்குது? இருக்குது. அப்ப ஞானம் நம்மளுக்கு முக்கியமானதா இருக்கிறதுனால ஞானத்தை நம்ம கேட்கணும். ஞானத்தை கேட்டா ஞானத்துக்குள்ள என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் கொடுங்க, ஐஸ்வர்யம் கொடுங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வரும். ஆனா ஞானம் இல்லாதனால அந்த பணத்தை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, அப்படியே போயிடும், கரைஞ்சு போயிடும். ஆனா ஞானம் இருந்துச்சுன்னா அதை எப்படி கையாளணும், எந்த பிசினஸ்ல போடணும், எந்த காரியத்தை செய்யணும், என்னென்ன இது இருக்கும். அப்ப ரொம்ப முக்கியம் என்னது? ஞானம். அவன் ஞானத்தை கேட்டா அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும், அது வந்து பை ப்ராடக்ட். பாருங்க, ஞானம் வந்துருச்சுன்னு ஐஸ்வர்யம் தன்னால வந்துடும். பாருங்க, ஞானத்தோட வேல்யூவை பத்தி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க, 13ல இருந்து வாசிங்க 16 முடி. முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நீ என்னென்னலாம் அந்த உலகத்துல இச்சிக்கிறையோ, விரும்புறையோ, ஆசைப்படுறையோ, அடையணும், பெறணும் அப்படின்னு விரும்புறியோ, வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு, பணம், நகை, தங்க, என்ன விரும்புறியோ, நீ எதெல்லாம் இச்சிக்கிறையோ அதுக்கு அதெல்லாம் ஞானத்துக்கு நிகரே கிடையாது. ஞானத்துக்கு நிகரே கிடையாது. வாசிங்க. அது வலது கையில் என்ன இருக்குது? ஞானத்தோட வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு இருக்குது. இடது கையில செல்வமும். அப்ப ஞானம் வந்தாலே தீர்க்காயுசு வந்துடும். ஞானம் வந்தாலே செல்வமும் கணமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யத்திலே பாருங்க, முக்கியமான ஐஸ்வர்யம் என்னன்னா ஞானம். எல்லாம் சொல்லுங்க, ஞானம். ஞானம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு கலாத்தியர்ல
4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருக்கிறான். பாருங்க, அவன் சுதந்திரவாளி, சொத்துக்கு அதிபதி, அவன் வீடே அவங்க அப்பாவுக்கு தான், அவனுக்கு தான் அவன் அப்பாவுக்கு பிறகு. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரவாளி, அவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறான், அவனுக்கு மகனாவே இருக்கிறான், சுதந்திரவாளியா இருக்கிறான். ஆனா வாசிங்க, அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும், அதாவது ஞானம் இல்லாமல், சரியான ஞான வளர்ச்சி இல்லாமல், சரியான அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளை என்கிற நிலைமையிலே அவன் இருக்கிற வரைக்கும் பாருங்க, அவனுக்கும் அடிமைக்கு வித்தியாசம். நீங்க இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா தானே இருக்கிறீங்க. அப்ப நம்ம வயசுல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஞானத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா, தேவனை அறிகின்ற அறிவுல விருத்தி அடைஞ்சிருக்கிறோமா, அந்த வளர்ச்சியில நீங்க சரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க சுதந்திரவாளி. நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருவீங்க, எளிதாக பெற்றுக்கொள்வீங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கும் அடிமையின் பிள்ளைகள் உலக மக்களுக்கும் வித்தியாசம் இல்ல. அவங்க கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, அவங்க படுற மாதிரி நானும் படுறேன். இல்ல இன்னும் வளர்ச்சி அடையல, இன்னும் வளர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும். உள்ளான மனிதன்ல வளர்ச்சி, ஞான அறிவுல வளர்ச்சி, தேவனை அறிகின்ற அறிவுல வளர்ச்சி, வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா சுதந்திரங்களை நீங்கள் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். போராட வேண்டிய அவசியம் இருக்காது. தீட்டப்பட்ட கோடாரியை போல ஆசீர்வாதங்களை நீங்கள் வெட்டி சாய்த்து எடுத்துக்கொள்வீர்கள். அப்ப அதான் யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது ஞானம் எப்போ வரும் சொல்லுங்க? தேவனிடத்தில் கேட்டா வரும். நான் எப்படி சொல்றேன், நான் எப்படி வரும்? தேவனுடைய சத்தத்தை கேட்டா ஞானம் வரும். கேட்டா ஞானம் வரும். சொல்லுங்க, கேட்டா. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ தேவனிடத்துல கேளுங்க. தேவன் என்ன சொல்ல தெரியுமா? என் சத்தத்தை நீ கேளு, அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். ஏங்க பேதுரு யாருங்க? அவன் மீன் பிடிக்கிறவங்க, அவனை பிரசங்கியாரா மாத்தி விட்டாருங்க. வரி வசூலிக்கிறவர்களையும் பாவிகளையும் கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறாரு? அப்போஸ்தலர்களா மாற்றி விட்டாருங்க. ஏன்? ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க 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 அவர்களுக்குள்ள ஞான அறிவு வெளிப்பட ஆரம்பித்தது. பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் நிச்சயமாகவே ஞானம் வரும். ஜெபிக்கணும். ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஞானம் வரும். அடுத்து ஒரு ஐஸ்வர்யம், என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும். ரோமர் 2:4. அல்லேலூயா. பாருங்க, தேவ தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இந்த நட்பண்புகள்லாம் ஒரு ஐஸ்வர்யமா இருக்குது. நான் அந்த தேவ தயவு என்கிற காரியத்தை எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். தேவ தயவு என்பது ஒரு ஐஸ்வர்யம். தேவ தயவு என்பது ஒரு ஐஸ்வர்யம். தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், இதெல்லாம் ஒரே மாதிரி அர்த்தங்கள் கொண்ட வெவ்வேறு விதமான சொற்கள் தான். எல்லாமே ஒன்று தான். தேவ அன்பு, தேவ தயவு, தேவ கிருபை, தேவ காருண்யம், இரக்கம், சின்ன சின்ன வேறுபாடு தான். நான் மொத்தத்துக்கு எல்லாமே அது அன்பிலே ஒருங்கிணைந்து இருக்கின்றது. சரிங்களா? அப்போ தேவ தயவு என்பது ஒரு ஐஸ்வர்யம். தேவ தயவை நாம் என்ன பண்ண வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் விரும்ப வேண்டும். தேவ தயவு என்ன பண்ணுதுன்னா, நீ குணப்படும்படி அது உன்னை ஏவுகிறது. குணப்படும்படினா என்னதுன்னா, நீ எந்தெந்த வகையிலெல்லாம் நீ குணப்படாமல் இருக்கிற, குணப்படாத இருதயம், மனம் திரும்பாத இருதயம், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் உச்சரோகம் போல பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், அது குணப்பட வேண்டிய இருதயம், அதை தேவ தயவு கொடுத்து என்ன பண்றாரு? குணப்படுத்துகிறார். அல்லது சரீரத்தில் ஒரு சில விளைவினா இருக்கலாம், அதையும் கர்த்தர் என்ன பண்றாரு? தயவாய் என்ன பண்றாரு? குணமாக்குகிறார். அப்போ தேவ தயவு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது, சுகத்தை கொடுக்கின்றது. ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவ தயவு என்ன பண்ணுது? சுகத்தை கொடுக்கின்றது, குணத்தை கொடுக்கின்றது, குணமாக்குதலை ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் கிடையாது, தேவ தயவு இன்னொரு ஆசீர்வாதம், தேவ தயவின் ஆசீர்வாதம். நெகேமியா 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம்
25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய், சொல்லுங்க, செல்வமாய் வாழ்ந்தார்கள். பாருங்க, அருமையான வசனம் இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த கானானுக்கு செல்லும் பொழுது அந்த கானான் பட்டணங்களை சுதந்தரித்த விதத்தையும் கானானிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகல விதமான உடைமைகள் இருந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உங்களுடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்படி அறிக்கை செய்யலாம் அந்த வார்த்தையை. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஜனமாக இருக்கின்ற நான் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகல விதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் நான் செல்வமாய் வாழ்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்க இப்படிதான் வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். தேவனிடத்திலும் நாம் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், உலகத்திலும் நாம் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், பரலோகத்திலும் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும், பூமியிலேயும் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 20-21. நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்ப தனக்காக சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருந்து உனக்காக நீ சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போகணும்னு சொல்றாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல அவன் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான், அவனுடைய ஆஸ்தியினால் பூமியை தாங்கக்கூடாது இருந்தது அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா முதலில் நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருந்து நான் அந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அங்க இல்லாம இங்க இருந்து அங்க போக முடியாதுல்ல. பொக்கிஷங்களை தனக்குத்தானே சேர்த்து வைக்க கூடாது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இல்லாமல் தனக்கு தானே சேர்த்து வைக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷத்தை நீ பரலோகத்துல சேர்த்து வச்சுட்டு பூமியில என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம். பரலோகத்துல சேர்த்து வைக்காம பூமியில சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க. சரி, பரலோகத்தில் பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படி எடுத்து வாசிங்க. மத்தேயு 19:21 வாசிங்க. மத்தேயு 19:21. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது, தேவையிலே உள்ளவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொக்கிஷம் எங்க சேர்த்து வைக்கப்படுது? பரலோகத்தில்
சேர்த்து வைக்கப்படுது. அதான் ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான். இந்த சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப கொடுப்பது கொடுப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு கொடுப்பது, தரித்திரர்களுக்கு கொடுப்பது, தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்பொழுது உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுது. இப்போ காணிக்கை தசமபாகம் கொடுக்குறோம்ல, அது எங்கே சேர்த்து வைக்கப்படுது சொல்லுங்க? அப்படிதானே வசனம் இருக்குது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்து இங்கே கொடுங்க, ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்க, ஆசாரிக்கையில் கொடுங்க. அப்பொழுது எங்கேருந்து கொடுப்பேன் சொல்லுங்க? வானத்தின் பலகன். அப்போ எங்கே சேர்த்து வைக்கப்படுது? ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் பொக்கிஷங்கள் எங்கே சேர்த்து வைக்கப்படுது? பரலோகத்தில் கொடுக்கப்படுது. தசம பாகத்தை கொடுக்கும் பொழுதும் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே சேர்த்து வைக்கப்படுது? அங்கிருந்தா சேர்த்து வைக்கப்படுது. அங்கே தான் சேர்த்து வைக்கப்படுது. பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:18. 1 தீமோத்தேயு 6:18. பாருங்க, நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும் தாராளமா என்ன பண்ணணும்? கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும். நன்மை செய்யறதற்கும் ஐஸ்வர்யம், நன்மை செய்யறதற்கும் நற்கிரிகள் செய்வதற்கும் நம்ம அது எப்படி இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்களாக இருக்கணுமா? தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்கணுமா? உதாரண குணம் உள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக இருக்கணுமா? அதான் சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவர் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் செய்து வறுமை அடைந்தவரும் உண்டு. இப்ப வாரி இறைத்தால் நிச்சயமாகவே விருத்தி உண்டு. பாருங்க, தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, இறைக்கிற கிணறு தான் இறைக்காத கிணறு நாரும் அப்படியே போயிடும், சக்கடை ஆயிரும். அது இறக்கி இறக்கி ஊத்திக்கிட்டே இருந்தா தண்ணி என்ன வரும்? கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, அள்ளி இறங்க, கர்த்தர் அள்ளி கொடுப்பாரு. கொடுக்கறதுல மட்டும் நீங்க இது பண்ணாதீங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாதீங்க. ஞானமா இருக்கணும் அதுக்கும். ஆனா உங்களுக்கு தேவைகள் போக மிதமிஞ்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் அல்லேலூயா. அப்ப நீங்க எதுல ஐஸ்வர்யவான்களாக இல்லாவிட்டாலும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியான நபர். புரியுதா உங்களுக்கு வசனத்தோட அர்த்தம்? அப்ப விசுவாசத்துல நீங்க என்னவா இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கும். பாருங்க, விசுவாசம் என்னைக்குமே என்ன பண்ணும்? விசுவாசம் என்னைக்குமே கொடுக்கும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது தேவனுக்கு முன்பதாக. என்ன செஞ்சாங்க? பயனை கொடுக்குறான். பயனை என்னைக்குமே விசுவாசம் கிரியையில வெளிப்படும். நான் விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரியையில என்ன பண்ணும்? வெளிப்படும். ஏதோ ஒன்று என்ன பண்ணும்? விசுவாசம் செய்யும், ஏதோ ஒன்று கொடுக்கும். அதான் கொடுக்குது. பையன் என்ன பண்றான்? கொடுக்குறான். பாருங்க, நீங்க பணத்தில் ஐஸ்வர்யவான்களாக இராவிட்டாலும் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருங்கள். அந்த ஏழை விதவை அவ ஒரு ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய வாட்டி காணிக்க போடுறா. பாத்தீங்களா? ஏன் சொல்றாரு? இவங்க எல்லாத்தையும் விட அதிகமா போடுறா. ஏன் அவ விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கிறாள். தனக்கு இருக்கிறத கொண்டு வந்து போடுறா. தன் ஜீவனத்திற்கு வைத்திருக்கிறத நம்ம யோசிப்போம். அதை பத்தி அந்த கர்த்தருக்கு கொடுத்த காரியமா, எனக்கு கூட வேண்டாம், ஆண்டவருக்கு முதல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வர்றா. பாத்தீங்களா? அதான் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம். நேற்று பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? அவ சாப்பிட்டுட்டு சாகுறதுக்காண்டி விறக பறக்கிட்டு இருக்கிறா, சாரிபாத் விதவை. அப்ப எலியா கேட்ட உடனே ஒரு சிறிய அப்பத்தை கொண்டு வந்து என்ன பண்றா? சிறிய அப்பத்தை கொண்டு வந்து முதல்ல கொடுக்குறா. இது என்னன்னா விசுவாசத்தின் ஐஸ்வர்யம்.
நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து பொருளாதாரத்துல ஐஸ்வர்யவான்கள் இல்லாம இருக்கலாம், நீங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருந்தீர்கள் என்றால் அந்த விசுவாசம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த பூமியில் உள்ள ஜீவனங்கள்லாம் சுவாசித்து பிழைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக புது சிருஷ்டிகளாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் விசுவாசித்து பிழைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் சுவாசித்து பிழைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் விசுவாசித்து பிழைக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்க, கொடுக்கணும், தாராளமா என்ன பண்ணணும், கொடுக்கணும். கொடுத்தா வரும் பாருங்க. நான் பார்த்துருக்கிறேன். போன வாரம் நம்ம இந்த அரிசியில் என்ன பண்ணோம், ஜனங்களுக்கு கொடுத்தோம். போன மாதம் ஒரு அரிசி மூட்டை வந்துச்சு, மக்கள் கொடுத்ததெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம அரிசி வாங்கி 2 மூட்டையை வாங்கி என்ன பண்ணோம், கொடுத்தோம். அடுத்த மாதம் என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து, பாஸ்டர் கிளம்பி வாங்க, அரிசி மூட்டை இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் வந்து என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏதோ உருளைக்கார் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் போன மாதம் கொடுத்துருக்காரு, அரிசி மூட்டை கொடுத்தாரு. இந்த மாதமும் அதே பண்ண கடை வச்சுருக்காங்க. அரிசி மூட்டை என்ன பண்ணுங்க, வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதனும் என்ன பண்ணிட்டோம், என்னைக்கு கொடுத்தோமோ அன்றைக்கே கையில் வந்துருச்சு அரிசி மூட்டை. என்னைக்கு கொடுத்தோமோ அன்றைக்கே என்ன வந்துருச்சு, கையில் வந்துருச்சு. இப்போ நம்ம மாதம் கொடுக்கலான்னு நான் பண்ணியிருக்கிறேன், நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். எப்படி மாதம் வாங்குறது, சூப்பர் நேச்சுரலாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னமே கொடுப்பார். மளிகை ஜாமான் கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மளிகை ஜாமான் நான் கொடுப்பேன், ஏழை எளிய மக்களுக்கு மளிகை ஜாமானும் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். வரும், கொடுக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும், ஓப்பன் ஆயிரும், கதை ஓப்பன் ஆயிரும். நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்காம இருந்து நம்ம கதவை என்ன பண்ணிடுறோம், அடைச்சி வச்சுக்கிறோம். நீ கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். பாருங்க, அப்போ பொருளாதாரத்திலே ஐஸ்வர்யவானாய் நாம் இருக்க வேண்டும். ஞான அறிவு என்கிற காரியத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். தேவ தயவிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நற்கிரியையிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, அப்போ ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும், ஐஸ்வர்யம். இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ள தான் இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது. ஆசீர்வாதத்துக்குள்ள தான் இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது. நான் 5 விதமான காரியங்களை சொன்னேன். இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதலாவது எடுத்து வாசிங்க, சங்கீதம் 115 12, 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. சங்கீதம் 128 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 120. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வழியிலே நடப்பான். கர்த்தருடைய வழியில் நடப்பதுன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பான். அவன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையின்படி எதையுமே செய்யாம இருக்கிறது வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது, அது ஏமாற்றுத்தனம். உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தருடைய வழியில் என்ன பண்ணுவாங்க, நடப்பான். அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. அப்ப கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்ல கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவ, சாப்பிடுவ. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை பண்ணாத, இது பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அடுத்து சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை கடன்காரவங்க என்ன பண்ணிடுறாங்க, சாப்பிட்டுறாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் என்ன பண்ணிடுது, இஎம்ஐ சாப்பிட்டுருது, வீடு லோன் சாப்பிட்டுருது, கார் லோன் சாப்பிட்டுருது, ஏதாச்சும் என்ன பண்ணிடுது, சாப்பிட்டுருது. நீ சாப்பிட முடியல. கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்து என் வழியில் நடந்தேன்னா எது சாப்பிடாத நீ சாப்பிடுவ. கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ, சாப்பிடுவ.
ஒரு சிலத்துக்கு எல்லாமே இருக்கும், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாதனால சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. ஒரு சிலத்துக்கு ஆரோக்கியம் இருக்கும், பணம் இல்லாதனால சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. இந்த ரெண்டு நிலைமையுமே கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை கொடுக்கும். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை கொடுக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்ப குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை என்கிற காரியம் இருக்க போறது கிடையாது. கர்த்தருடைய வழியிலே நடந்தால் நிச்சயமாகவே நான் சொல்றேன், குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை என்கிற காரியம் இருக்க போறதே கிடையாது. கற்பம் முழுவதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பதில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கொடுக்கப்படுகின்ற ஈவு பலன். பாருங்க, கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தருடைய வழியில் மட்டும் நடந்துகிட்டே இருங்க. ஆசீர்வாதங்கள்லாம் உங்க வழியில் நடந்து வரும், உங்களுக்கு பின்னாடி நடந்து வரும். நீங்க கர்த்தருடைய வழியில மட்டும் நடந்துகிட்டே இருங்க. ஆசீர்வாதம் உங்களை நீ கர்த்தருடைய வழி எதுவோ அதுல தேடி தேடி நடவுங்க. ஆசீர்வாதங்கள்லாம் உங்களை தேடி உங்க வழியில வரும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி அங்கிட்டு நடக்க வேண்டாம். ஆண்டவருடைய வழியில மட்டும் நடக்க ஆரம்பிங்க. ஆசீர்வாதங்கள்லாம் உங்களை தேடி உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்கும். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா அவன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஒலிவ மர கன்றுகள்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நோஞ்சா மாதிரி இருக்க மாட்டாங்க. பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் பாருங்க, ஒரு சில பிள்ளைங்களை குறித்து பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுறாங்க. இள வயசுலேயே கெட்டு போயிட்டாங்க, இள வயசுலேயே வந்து ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க, கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நினச்சி கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வழியில் நடந்தேன்னா உன் பிள்ளையை நான் ஸ்ட்ராங் ஆக்குவேன். உன் பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ராங் ஆகும். ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆக்குவேன், ஸ்பிரிச்சுவலாகவும் ஸ்ட்ராங் ஆக்குவேன். உன் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளிவு மர கன்றுகள் உன் பிள்ளைகளை. அடுத்து உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. உன் வாழ்க்கை முழுவதும் எருசலேமின் வாழ்வுனா எருசலேம் ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு என்னன்னா சமாதானம். சமாதானமான ஒரு வாழ்வு உன் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். நீ கர்த்தருடைய வழியில நடந்தேனா. வாசிங்க பாருங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீ என்ன பண்ணுவ? பாப்ப. இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீ பாப்ப. எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று கொடுக்கும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். 18:2. அப்ப தேவனுக்கு பயப்படாதவனுடைய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்கவே மாட்டான். எந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டான். குறிப்பா தேவ மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். ஊழியக்காரங்களை என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன். அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா இல்லையா அப்படின்றத ஏதோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் முக்காடு போட்டு உட்காந்துருக்கேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா? நான் பைபிள் அப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சு உட்காந்துருக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் மற்றவங்கள மதிக்கிறீங்களா, மற்றவங்கள வந்து நேசிக்கிறீங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தேவனுக்கு பயத்தோடு இருக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது தெரியும் பாரு, தெரியும் பாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27 படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 14:26 பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திருட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாக்கிறார். சங்கீதம் 37:25 படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் கண்டதில்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்த்தரத்தோடு நீதிமானுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு
தாவீது சொல்கிறான், நான் வயசானவா இல்லை இளைஞராக இருந்தேன், முதிர் வயது ஆகிட்டேன், இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றத சொல்கிறான் பாரு. சொல்கிறான் பாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் பாருங்க. அவன் சந்ததி பலத்திற்கும் செவ்வையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பலத்த சந்ததியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். சரி, அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அடுத்த ஒரு வழிமுறை நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20 வாசம். நீதிமொழிகள் 20. பாருங்க, உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அது ஆண்டவர் வந்து உண்மைத்தன்மையை நம்மகிட்ட என்ன பண்றாரு? எதிர்பார்க்குறாரு. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். நீங்க செய்யற வேலையில உண்மையா இருக்கணும். நீங்க குடும்பம் நடத்துறீங்களா, குடும்பத்துல உண்மையா இருக்கணும். கணவனுக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு உண்மைத்தன்மை கொண்டவர்களாக நாம் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். பாருங்க, ஒரு இயேசு ஒரு ஓமை சொன்னார். ஒரு வெளி தேசத்திற்கு ஒரு மனுஷன் போகிறான். தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு வந்து ஒருத்தவனுக்கு 5 தாளந்தையும், இன்னொருத்தவனுக்கு 2 தாளந்தையும், இன்னொருத்தவனுக்கு 1 தாளந்தையும் கொடுத்துட்றான். இப்போ இந்த 5 தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வியாபாரம் பண்ணுறான். அந்த 5 தாளந்தை வச்சு என்ன பண்ணுறான்? வியாபாரம் பண்ணி இன்னும் 5 தாளந்தான் அதை மாற்றிட்டான், 10 ஆக்கிட்டான். 2 தாளந்தை உடையவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதையும் என்ன பண்ணுறான்? அவனும் பெருகிறான். 2ஆ என்ன பண்ணுறான்? மாற்றிடுறான். 2ஆ மாற்றிடுறான். சரியா? இந்த 1 தாளந்தை உடையவன் என்ன பண்ணுறான்? அதை போய் புதைச்சி வைக்கிறான். 5ஆ வச்சிருக்கிறவன் 5 கொடுத்தவன் 5 என்ன பண்ணிட்டான்? 10ஆ மாற்றிட்டான். 2 கொடுத்தவன் 2 4ஆ மாற்றிட்டான். 1 கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? குழியை தோண்டி புதைச்சி வச்சிட்டான். இப்போ அந்த எஜமான் வர்றான் பாருங்க, எடுத்து வாசிங்களேன். 25 மத்தேயு 25 மத்தேயு 25:21. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால நான் உன்னை அநேகத்தின் மேல் என்ன பண்ணுவேன்? அதிகாரம். அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியத்துல நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்மளை கர்த்தர் அநேக காரியங்களுக்கு அதிபதிகளாக, அதிகாரிகளாக, உயர்வான ஸ்தானத்தில் நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? வைப்பார். வைப்பார். அந்த 1 தாளந்து என்ன பண்ணிட்டாரு? புடுங்கி அந்த 10 தாளந்து உள்ளவன்ட்ட என்ன பண்ணிட்டாரு? அப்போ கொடுக்கப்பட்ட விஷயத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள்ல கரெக்டா இருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல கரெக்டா இருக்கணும். உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு பால் வியாபாரி வந்து என்ன பண்ணுவாராம்? டெய்லி 1 கிலோ வெண்ணெயை கொண்டு போய் பேக்கரியில் கொடுப்பாராம். 1 கிலோ வெண்ணெயை கொண்டு போய் என்ன பண்ணுவாராம்? பேக்கரியில் கொடுப்பாராம். இந்த பேக்கரி ஓனர் என்ன பண்ணுவாராம்? 1 கிலோ கேக் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். இவங்களுக்குள்ள ஒரு பண்டமாத்து முறை வணிகம், இவர்களுக்குள்ள நடக்குது. இவர் 1 கிலோ என்ன கொடுப்பாரு, இவர் 1 கிலோ கேக் என்ன பண்ணுவார்? வாங்கிட்டு வருவார். இப்படி தான் ரெகுலர் நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலராக ரொட்டீனாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த கேக்கு கடையில் இருக்கிற இந்த பேக்கரி ஓனரு வெண்ணெயை வந்து எடை போட்டு பார்த்துருக்கிறாரு. எடை போட்டு பார்க்கும் பொழுது 3/4 கிலோ தான் இருந்திருக்கு. எவ்வளோ இருக்குது? 3/4 கிலோ தான் இருந்திருக்குது. ஏடா, டெய்லி நம்ம 1 கிலோன்னு சொல்லிட்டு இவன்ட்ட வாங்குறோம், அவன் என்ன பண்ணுறான்? 3/4 கிலோவை கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷம் இப்படி பண்ணியிருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, ஏன்பா, நான் அவனை நம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நீ கொடுக்குறத அப்படியே வாங்கிட்டு இருக்கிறேன், நிறுத்து பார்க்காம கொள்ளாமல், நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிற? வெயிட்டு கம்மியாக இருக்கு. என்ன சொல்றீங்க? வெயிட்டு கம்மியாக இருக்கா? இருக்காதே. இல்லைப்பா, 3/4 கிலோ தான் இருக்குது. இல்லைங்க, நான் உங்களுக்கு 1 கிலோ வெண்ணெய் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். நீங்கள் பதிலுக்கு 1 கிலோ கேக் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க. அந்த 1 கிலோ கேக்கை தான் என்ன பண்ணுவேன்? தராசில் வச்சு வெண்ணெயை போட்டு கொடுத்து என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் தாங்க என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா. எதை விதைக்கிறையோ அதையே அறுப்பாய். நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய் என்றால்
கர்த்தர் உண்மையாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். நீ உண்மை இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? உண்மையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். யோசேப்பு உண்மையா இருக்கிறான் பாருங்க. எல்லாவற்றையும் அவனுக்கு கீழே கொடுத்தாலும் தேவனுக்கு விரோதம் என்ன பண்ண மாட்டேன், பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில இருக்கிறான். தாவீது எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். அவன் அபிஷேகம் பண்ண பிறகும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை என்ன பண்றான்? பராமரிக்கிறான். ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? அந்த சிங்கத்திட்ட இருந்தும் கரடிட்ட இருந்தும் அந்த ஆட்டை என்ன பண்ணேன்? காப்பாத்தினேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்ன தேவன் என்ன பண்ணாரு? தப்பி வச்சார். ஆட்டை நான் காப்பாத்தினேன், கரடிட்ட இருந்து சிங்கத்திட்ட இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னை காப்பாத்தினார். ஆட்டை நான் தப்பி வச்சேன், சிங்கத்திட்ட இருந்து கரடிட்ட இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? என்ன தப்பி வச்சார். அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன அந்த ஆட்டு மந்தையில அவன் வந்து உண்மையா இருந்தனாலதான் தேவன் அவனை தேசத்துக்கே ராஜாவை மாத்தினார். இப்போ கொடுக்கப்பட்ட விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு உயரிய ஸ்தானத்துல என்ன பண்ணுவாரு? நம்மளை கொண்டு போய் வைப்பார். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது பாருங்க. அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா சரி செஞ்சுக்கோங்க, கலைஞ்சிக்கோங்க. போனை வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. கணவன் என்ன பண்ணிருப்பாரு? பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாரு. யாரு பார்க்கக்கூடாது? மனைவி பார்க்கக்கூடாது. தப்பு, ஏதோ தப்பு இருக்குது. அதே போல மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க? பாஸ்வேர்டு போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. தப்பு. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். எங்கேயோ தப்பு இருக்குது. சம்திங் இஸ் ராங் இன் சம்வேர். ஏதோ இடத்துல என்ன இருக்குது? தப்பு இருக்குது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு கல்யாண குரூப்பு கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மொய்யெல்லாம் பேக்கில் வச்சு பணத்தை கட்டிட்டு ஒரு சின்ன ஒரு பையில் மொத்தமாக வச்சுட்டு, பெரிய பையில் இந்த மாதிரி வச்சுருக்க இந்த மாதிரி பையில் மொய் பணத்தெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி வந்துருக்குறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் ஒரு ஜோடி உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஜோடி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உட்காந்துருக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவங்க அந்த கல்யாண பிஸியில் என்ன பண்ணிட்டாங்க? மொய்யெல்லாம் சாப்பிட்டுட்டு மொய்யெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்கல்ல, மொய் பணத்தை மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. பைய மறந்துட்டு போயிட்டாங்க. இந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஜோடி அதை பார்க்குறாங்க. பார்த்து ஒரு பேர் ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டு நிறையா, கட்டுக்கட்டா உள்ள பை நிறையா பணமாக இருக்குது. பை நிறையா கட்டுக்கட்டா பணமாக இருக்குது. இவங்க நினச்சா என்ன பண்ணிருக்கலாம்? எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உடனே ஹோட்டல் ஓனருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி யாரோ வந்து என்ன பண்ணிட்டாங்க? பையை வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வச்சுட்டு போயிருங்க, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வர்றார். போலீஸ் வந்த உடனே இவங்க போலீஸை பார்த்தோன்னே இந்த 2 ஜோடி இருந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே கலண்டு என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே பின்னாடி போனாங்க. உடனே அந்த ஓனர் விருன்னு ஓடி போய், எங்கே நீங்கள் போகிறீங்க? வாங்க, நீங்கள் தான் அந்த நல்ல காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்? இந்த போலீஸ் அதிகாரிகிட்ட உங்களை குறித்து நான் பெருமையாக சொல்லணும். உங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு பேப்பரில் உங்கள் பேரை போட்டு நன்மை செஞ்சுருக்கிறாங்க, இந்த பணத்தை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க, காட்டி கொடுத்துருக்குறாங்க, எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னும் பொழுது முக்காடை போட்டுட்டு ஒன்றாங்களா 2 பேரும். என்னடா கணவன் மனைவி 2 பேரையும் முக்காடை போட்டு வர்றீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது. கணவன் மனைவி கிடையாதா? அப்படின்னா அண்ணன் தம்பியா? அண்ணன் தங்கச்சியா? இல்லை, அதுவும் கிடையாது. அப்புறம் யாரு? இவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட தம்பி. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகாத உறவுல என்ன பண்ணியிருக்கிறாங்களா? வந்திருக்கிறாங்களாம். பாருங்க, அந்த இடத்துலயே அசிங்கமா போச்சு அவங்களுக்கு. அவங்க செஞ்ச நற்கிரியை கூட என்ன பண்ணல? பேசப்படலை. கேவலமா போச்சு. தலை குனிஞ்சிட்டு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தவறான செயல்பாடு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்த சரியான செய்கைகள் கூட எடுபடாது. நான் முன்னாடி சொல்றேன், நீங்க தவறான ஒழுக்கமற்ற ஒரு காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம், அது எல்லாமே வேஸ்டா போயிடும்.
எங்க நீங்கள் 5 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருக்கலாங்க, 5 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதில் ஒரு சொட்டு கெட்டு போன பால் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு தவறான செயல்பாடு. இது கர்த்தர்கிட்ட என்ன பண்ணாது, எடுபடாது. நீங்கள் எவ்வளவோ நற்கிரிகள் செஞ்சுருக்கலாம், ஆனால் ஒழுக்கக்கேடான ஒரு சில செயல்பாடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். சரியா? அடுத்து கடைசியாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அப்ப தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்மளுக்குள்ள தாழ்மை இருக்க வேண்டும். என்ன இருக்கணும், தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுடைய சுபாவம் என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் தன்னை தாழ்த்துகிறார்கள் என்றால் அவங்க சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கீழ்ப்படிவாங்க. எதிர்த்து நிற்க மாட்டாங்க, எதிர்த்து என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதா அப்படி என்ன பண்ணுவாங்க, அடிபணிவாங்க. தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தேவனோடு உள்ள உறவு உங்கள்கிட்ட சரியா இருந்துச்சுன்னா மனிதர்களோடு உள்ள சக உறவு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறவர்களாக நீங்கள் இருந்திருக்கின்றால் நிச்சயமாகவே மனிதர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்த மாட்டீங்க, நீங்கள் தாழ்த்துவீங்க. நான் ஒரு ஆளே கிடையாது, கர்த்தரனை உயர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவீங்க, அடிபடுவீங்க. இல்லாட்டினா அவ்வளோ ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு உயர்வான ஒரு மனநிலை. நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், என்னென்னலாம் நீங்கள் இப்படி பேசலாமா, எனக்கெல்லாம் போய் இந்த அட்வைஸ்லாம் நீங்கள் சொல்லலாமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. பாருங்க, நான் கர்நாடகாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை, ஏதோ ஒரு செய்வன பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. அப்போ நானும் பாஸ்டரமாகவும் போனோம். அவங்க வந்து ஒரு பெரிய காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, பெரிய காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. இந்த சிஸ்டர் ஹெச்ஓடி, அந்த சிஸ்டருடைய கணவர் அவரும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி. பெரிய காலேஜ், சாதாரண காலேஜ் கிடையாது, பெரிய காலேஜ். அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போ அவங்களுக்காண்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. அவங்களால நிற்க கூட முடியல, கீழே விழுந்துட்டாங்க. அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. வாந்தியாக உள்ளே இருந்து என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்ட மருந்து எல்லாமே என்ன பண்ணிருச்சு, வெளியில் வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக அடுத்த டெலிவரன்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள் எடுத்து அறிக்கை செய்ய சொன்னேன். இந்த பாவ மன்னிப்புக்காக இந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், அறிக்கை செய்யுங்க. உங்கள் கடந்த கால நாட்களில் செஞ்ச பாவங்களை எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக பூர்ணமான ஒரு விடுதலை கொடுப்பாரு. அடுத்தது நான் டெலிவரன்ஸ் பண்ணும்போது நீங்கள் பூர்ணமாக விடுதலை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஏற்கனவே அறிக்கை பண்ணி ஜெபிச்சிட்டோமே, நாங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போதே பாவங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், அறிக்கை இட்டுட்டோமே, நாங்கள் அப்போவே அப்படி ஆகிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, இப்போ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் உங்களை ஒன்றும் பெரிய காரியங்கள் செய்ய சொல்லலை, ஒரு சாதாரண சிம்பிள் ஒபீடியன்ஸ், சின்ன ஒரு இதுதான். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் வசனம் சொல்லுது. கண்டிப்பாக அந்த 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 பாவத்தின் காரணமாக தான் இதெல்லாம் வந்திருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா பாவம் வந்து சாபம் ஆளுகை செய்வதற்கு அதிகமாக இடம் கொடுக்குது. அதனால் நீங்கள் பாவத்தை துண்டிச்சிட்டோம்னா சாபமும் துண்டிக்கப்பட்டுரும், விடுதலை அடைஞ்சிருவீங்க சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாகும், நான் ஹெச்ஓடாக்கி எனக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்களாக்கும், நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ரொம்ப ப்ரைடாக நடந்துக்கிட்டாங்க. அறிக்கை செய்யவே இல்லை, ஒப்பு கொடுக்கவே மாட்டிட்டாங்க. நான் பார்த்தேன், கண்டிப்பாக உனக்கு என்ன ஆகாது, நீ எந்த ஊழியக்காரனை போனால் டெலிவரன்ஸ் ஆகாது, போ,
இன்ன வரைக்கும் அப்படிதான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. மேட்டிமை, மனமேட்டிமை, கீழ்ப்படுகிறதுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றா? யோவான் சொல்றான். யோவான் யாரு? இயேசுவோட நேரடி சீஷன். அவனே சொல்றான் உங்களை சுத்திகரிக்கணும் இல்லாம நம்மை அவனே சேர்த்தான் சொல்றான். அப்ப எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு, எல்லாருக்கும் சுத்திகரிப்பு அவசியமா இருக்கு. யோவானுக்கும் எழுதுகிற யோவானுக்கும் சுத்திகரிப்பு அவசியமா இருக்குது. அதை சொன்னோம்னா அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்று தாழ்மை கிடையாது, பெருமை, மேட்டிமை. நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க போய் பாவத்தை அறிக்கை செய்யறதா? நான் சொல்றேன் ஒரு சில சின்ஸ் இருக்குதுங்க, சீக்ரெட் சின்ஸ் இருக்குதுங்க, அதை விடுங்கன்னு சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கிட்ட போய் இப்படி சொல்லலாமா? நான் ஊழியம்லாம் பண்றேங்க, நான் சர்ச்சில் போய் என்ன பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேங்க, நான் போதிக்கிறேங்க, எந்த போய் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, இந்த பாவத்தை சொல்றீங்க, அந்த பாவத்தை சொல்றீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னாரு. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எதுக்கு இவ்வளவு பிரச்சனை நீ இருக்கிற? அப்படி விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணல, கான்டாக்டே பண்ணல. பாருங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதல்ல என்ன பண்ணணும், அடிபணிய வேண்டும். பீட்டர் கார்ட் ரைட் அப்படின்ற ஒரு சுவிசேஷகரை மறுபடியும் சொல்றேன், பீட்டர் கார்ட் ரைட் அப்படின்ற ஒரு சுவிசேஷகரை மெத்தடிஸ்ட் சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டுருக்குறாங்க. மெத்தடிஸ்ட் சபையில், அமெரிக்காவில் ஒரு மெத்தடிஸ்ட் சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்காண்டி அந்த சுவிசேஷகரை கூப்பிட்டுருக்காங்க, பீட்டரை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த மெத்தடிஸ்ட் சபையில் விசுவாசியா யார் இருக்கிறான்னா அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி. இப்போ இருந்த காலத்தில் ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பவரை பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, அமெரிக்க ஜனாதிபதியா. அப்போ அந்த சர்ச்சுக்கு வர்றார். இப்போ பீட்டர் கார்ட் ரைட் பேச ஆரம்பிக்கிறார், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி என்ன பண்ணுறார், முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் பீட்டர் என்ன பண்ணிட்டார், தமால் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். நீ சாதாரண ஆணாக இருந்தாலும் சரி, நீ சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, நீ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தேவ கோபாக்கனைக்கு தப்ப முடியாது, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க கூப்பிட்டாரு பார்த்தீங்களா பீட்டரை, அந்த கூப்பிட்ட போதகருக்கு டர்ராயிருச்சு. என்னடா இவரு பாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தாலும் தப்பிக்க முடியாது, ஆக்கினை தீர்ப்பு வரும்னு பயமுறுத்தி இருக்காரு. போறப்ப நம்மள ஒரு வழி பண்ணிட்டு போறாரு, நம்ம சர்ச்சையை தூக்கிட்டு போயிட போறாங்க, நடக்க போகுது நடுங்கிட்டாராம். ஆனா அந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் என்ன பண்ணாரா, வார்த்தையை கேட்டு அப்படியே முழங்கால் போட்டு கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, மன்னிப்பு கேட்டாரா. அத அப்படியே அதை உள்வாங்கி என்ன பண்ணிட்டாரு, சரண்டர் ஆகுறாரு. தேவனுடைய வார்த்தை தேவ ஊழியம் மூலமாக எனக்கு வந்திருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சரண்டர் ஆகுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. இதுதான் தாழ்மை. அப்ப அந்த ஜாக்சன் என்கிற அந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜனாதிபதியாக வரலாற்றுல இருந்திருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய மனுஷன் சொல்லி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அப்படி என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும், தாழ்மைப்படணும், எதிர்த்து நிற்க கூடாது. எதிர்த்து நின்றோம் அப்படின்னா உடனே இல்ல, தாழ்மை இல்லை, கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நீதிமான் என்ன வந்து என்ன பண்ணட்டும், தலையில கடிந்து கொண்டு கொட்டட்டும். நீதிமான் என்ன பண்ணணும், தயவா என் தலையில கொட்டட்டும், அது எனக்கு அபிஷேகம் போல இருக்கும், என் தலையில எண்ணெய் வாய்க்கிறது எண்ணெய் வார்க்கிறது போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா, கீழ்ப்படிதல், சரண்டர் பண்றது. இது தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், கொண்டு வரும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். அப்ப பொருளாதாரத்தில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், ஞானம் அறிவு என்கிற காரியங்களிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், தேவ தயவிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த சொன்ன ஐஸ்வர்யங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எழுந்து நிற்போம். தேவ செய்திக்கு ஒப்பு கொடுத்து லதா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்வோம். லதா சிஸ்டர் அவர்கள் தேவ செய்திக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியாது.